மிதுன ராசியின் பலன்கள் என்ன? என்னையா அது ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தனைக்கு சொன்னான் மிதுன ராசிக்கு, ஏடா வாழ்க்கை பூரா நிறைய பேர் சொல்லுவாங்க மிதுன ராசி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தன் சொன்னான், மிதுன ராசி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, போன ஜென்மத்தில் அவங்க தம்பி சொத்து தங்கச்சி சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க காலம் முழுக்க அப்படின்னு சொன்னான். எனக்கு சிரிப்பும் வேதனையாக வந்துட்டு, ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, மிதுன ராசி பூராவுமே கஷ்டம்தான். ராமருக்கு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. வாழ்க்கை பூரா 14 வருஷம் காட்டுக்கு போனார். அவர் காட்டுக்கு போனது இல்லாமல் அவஸ்தை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை. ராமர் சந்தோஷமாக மிதுன ராசி ராமராக பிறந்து சந்தோஷமாக வாழ்ந்துருந்தார். சரி, அதனால தான் கஷ்டமோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இவன் தூக்கி வட்டாங்குண்டை ராசிபுரம் என்ன தான் பேசுகிறானோ தெரியாது. மாதம் மாதம் அதே மிதுன ராசிக்கு தான் சொல்கிறானுங்க, இந்த மாதம் ஓஹோன்னு வந்துட்டீங்கம்மா, அடுத்த மாதம் சனி பிடிச்சிருக்கும்மா, அப்புறம் விட்டுடுச்சிம்மா, குரு பயிற்சியும்மா, ராகு கேது பயிற்சியும்மா, சுக்கிரதசை அடிக்குதும்மா, ஒன்று ஒன்றா சொல்லுவானுங்க. ஆனால் எதுவுமே விளங்காது. ஆனால் வள்ளுவர் சொல்றார், ஊழில் பெரியது யாவுல மற்றொன்று சூழினும் தாம் முந்தோறும் அப்படிம்பார். நீ செஞ்ச பாவ புண்ணியம் தாண்டா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற, அதனால் புண்ணியத்தையே செஞ்சுக்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் ஆச்சு நீ நல்லா வருவ. இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். அதே மாதிரி சொன்னான், போன ஜென்மத்தில் திருக்குறளில் படித்தானா நான் தெரியல, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் கரெக்டாக சொல்லி வைக்கிற மாதிரி சொல்கிறான். போன ஜென்மத்தில் நீ தம்பி சொத்து தங்கச்சி சொத்தெல்லாம் அபகரிச்சிட்ட, அதனால் இந்த பிறப்பில் உனக்கு சொத்தே இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரி ஒரு, அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு வாழ போகிறோமே, எதுக்கு அப்புறம் ராசி பலன் மாதம் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதம் ஆகான்னு வாழ்வீங்க ஓஹோன்னு வாழ்வீங்கன்னு. ஜோசியம் சொல்கிறது தப்பு இல்லை, மாதம் மாதம் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.